எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போற படம் டபுள் ஆக்குபென்சி. என்னங்க டபுள் ஆக்குபென்சி? அதாங்க படத்தோட டைட்டில். சந்தோஷ், ரேஷ்மா வெங்கடேஷ், வினோத் கிஷோன், விடிவி கணேஷ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாமே புதுமுகங்களா தான் இருக்காங்க. இதுல விடிவி கணேஷ் மட்டும்தான் கொஞ்சம் பழைய ஆளா தெரிகிறாரு. மிச்சம் எல்லாருமே புதுமுகமா தான் இருக்காங்க. டைரக்டர் அஸ்வின் கந்தசாமி, டைரக்டர் பாராட்டணும். அதாவது 12 மணி நேரம் பொண்ணாகவும் 12 மணி நேரம் ஆணாகவும் கதை யோசிச்சிருக்காருங்க. உண்மையாவே தமிழ் சினிமாக்கு இது ஒரு நல்ல முயற்சின்னு தான் சொல்லணும். கே பாலச்சந்தர் ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு கதை, செகண்ட் ஹாப் ஒரு கதைன்னாரு. அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா ஒரு படம் பண்ணாரு. இந்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா 12 மணி நேரம் ஆண், 12 மணி நேரம் பெண், அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு படம். அதாவது சாம்ஸ் சிஎஸ் மெய்சிக்கு சொல்லவே வேணாம். டிஓபி சாந்தகுமார் சக்கரவர்த்தி அவர் தான் டிஓபி பண்ணியிருக்காரு. படத்துல ஹீரோ ஹீரோயின், அதாவது ஹீரோவும் அவர் தான், ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் ஒண்ணுங்க. ஆனா 12 மணி நேரம் ஹீரோ, 12 மணி நேரம் ஹீரோயின். இவங்க 2 பேருக்கு ஃபேர் பிரியான்னு ஒரு 2 கேரக்டர், மொத்தம் 4 பேர் தாங்க. இல்ல விடிவி கணேசுங்க இவங்களை வச்சு ஒரு பிளே பண்ணியிருக்காரு. டைரக்டர் அஸ்வின் கந்தசாமியும் உண்மையாவே பாராட்டியே தான் தீரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 12 மணி நேரம் ஒரு பொண்ணா இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறான், 12 மணி நேரம் ஆணா இருந்தவன் என்ன கஷ்டப்படுறான். 2 பேரும் செல்போன்ல பரிமாறிக்கிறதாங்க கதை. டைட்டில் டபுள் ஆக்குபென்சி நல்லாவே இருக்குங்க, டபுள் ஆக்குபென்சி. ஆனா எண்டுல படத்தோட கதை சும்மா கிளு கிளு கிளுன்னு தாங்க இருக்கு. இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஜனரஞ்சனா படம் தான் இருக்கு. அதாவது நம்ம போஸ் பிரமாதமா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். அவர் தான் அப்பா வர்றாரு. சில நிமிடங்கள்லயே வந்து போனா கூட விடிவி கணேஷ் படத்துக்கு பெரிய சப்போர்ட். அவர் ஒரு பார்ல நடக்கிற கதை தாங்க, நைட்டுக்குள்ள நடக்கிற கதை. என்ன மாதிரி பண்ணியிருக்காரு. அதாவது அஸ்வின் கந்தசாமி டைரக்டரை பாராட்டியே தீரணும். 12 மணி நேரம் ஆம்பளை, 12 மணி நேரம் ஆம்பளை, என்னங்கடா அப்படி ஒரு கதைன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா நீங்க தேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த 12 மணி நேரத்துல அவங்க படுற கஷ்டங்கள், அதுல 2 பேருக்கு லவ், அந்த 2 பேர் லவ்வும் சக்சஸ் ஆக போது, அதாவது அந்த கிளைமேக்ஸ் தாங்க உண்மையாவே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ். அந்த ஆர்ட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிறத இந்த டபுள் ஆக்குபென்சி படத்தை பார்த்தாலே தெரியும். இந்த படம் பாத்தீங்கன்னா ஏசி சண்முகம், சன் அருண் தான் தயாரிச்சிருக்கார். குஷ்பு சுந்தர் அவங்களோட மகள் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. படம் டபுள் ஆக்குபென்சி இளைஞர்கள் மனதுல குடி கொண்டு போகும். அவங்களோட இளைஞர் மனதுல ஆக்குபென்சி ஆகும் இந்த படம். அப்படி ஒரு வெற்றி படம் தான் டபுள் ஆக்குபென்சி.